மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இலங்கையின் கல்வி அமைச்சும் இலங்கை தேசிய கல்வி நிர்வாகமும் இணைந்து நடாத்தும் குருகுலம் கல்வி சேவை ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று தரம் 8 மாணவர்களின் வரலாற்று பாடத்தில் இறுதி பாட அலகான போர்த்துகீயர் இலங்கையில் ஆதிக்கம் செலுத்துதல் என்ற பகுதியினூடாக உங்களுடன் கலந்துரையாட இருக்கிறோம். இப்பாடத்தில் உள்ள விடயங்களை நீங்கள் நன்கு அறிந்து கொள்வதற்கு இப்பாடத்தினுடைய தேர்ச்சி மட்டங்கள், மாணவர்கள் அறிய வேண்டிய கற்றல் பேறுகள் என்பவற்றை நன்கு விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். இப்பாடத்தினுடைய தலைப்பை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இலங்கையின் கரையோர பிரதேசம் போர்த்துகீயர் ஆதிக்கத்துக்கு உட்படல். இப்பாடத்தினுடைய தேர்ச்சி பார்த்தீர்களானால், நாடொன்றில் வெளிநாட்டு ஆதிக்கம் கட்டியெழுப்பப்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை மேலை தேசத்தவர்கள் இலங்கையில் ஆதிக்கத்தினை நிலைநாட்டியதனூடாக நுணுகி விளக்குவர் என்று அமைகிறது. இன்று கலந்துரையாடக்கூடிய பாடத்தினுடைய தேர்ச்சி மட்டங்களை அவதானித்தால், போர்த்துகேயர் கோட்டை, சீதாவக்கை, யாழ்ப்பாணம் ஆகியவற்றோடு கொண்டிருந்த தொடர்புகள், போர்த்துகேயர் கண்டி ராசதானியுடன் கொண்டிருந்த தொடர்புகள் என்பன அமைகின்றன. இதனுடைய கற்றல் பேறுகள், போர்த்துகேயர் கரையோர பிரதேசங்களில் அதிகாரத்தினை தாபித்து கொண்ட சந்தர்ப்பங்களை விளக்குவர் என அமை. மாணவர்களாகிய நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இலங்கைக்கு ஐரோப்பியராகிய எந்தெந்த நாட்டவர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தினர் என்பதை. இலங்கைக்கு போர்த்துகீயர் வந்தார்கள், பின்னர் ஒல்லாந்தர் வந்தார்கள், அதன் பிறகு ஆங்கிலேயர் வந்தார்கள். இவர்கள் வந்து இலங்கையின் கரையோரத்தை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தமது ஆதிக்கத்தை செலுத்தி தமது அதிகாரத்தை உறுதிப்படுத்தி கொண்டு அதிக லாபம் உழைத்து சென்றனர். அதன்போது இலங்கையருக்கு பெரிய பாதிப்பு, பெரும் தாக்கம் உண்டாகியது. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஐரோப்பியருடைய வருகையை, ஆதிக்கத்தை விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். நாங்கள் முதலில் கலந்துரையாடி வருவது போர்த்துகீயரை பற்றி. இலங்கைக்கு போர்த்துகீயர் வந்திருக்கிற காலத்தில் வந்தபோது இலங்கையில் மன்னராட்சி இருந்தது. பார்த்தீர்கள் என்றால் தெரியும், போர்த்துகீயர் வரும்போது இலங்கையில் இருந்த ராச்சியங்கள். இலங்கையில் கோட்டை ராச்சியம் இருந்தது, கண்டி ராச்சியம் இருந்தது, வடக்கே யாழ்ப்பாண ராச்சியம் இருந்தது, வடமத்திய பகுதி கிழக்கு பகுதியில் இணைத்து கொண்டு வன்னி ராச்சியங்கள் என்று சிறு சிறு அரசுகள் பல இருந்தன. போர்த்துகீயர் வரும்போது அரசியல் நிலை யாது என்று கேட்டால், இந்த மன்னர்களினுடைய ஆட்சி, மன்னராட்சி இருந்ததும் இந்த ராச்சியங்களுடைய செயற்பாடும் நீங்கள் குறிப்பிட வேண்டும். போர்த்துகீயர் வருகிற காலம் 1505, அது 16ஆம் நூற்றாண்டு. அந்த 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இலங்கையில் இருந்த ராச்சியங்கள் எவை என்றால் நாம் கூறிய இந்த ராச்சியங்கள் தான். இந்த ராச்சியங்களில் போர்த்துகீயருடைய செல்வாக்கு பற்றி நாங்கள் அறியும் போது, கடந்த கலந்துரையாடலில் போர்த்துகீயரும் கோட்டை ராஜ்யமும் நன்கு நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். ஞாபகப்படுத்தி பார்த்தல் வேண்டும். சுருக்கமாக சொன்னால், போர்த்துகீயர் வரும்போது பலமான ராஜ்யம் கோட்டை ராஜ்யம். அதற்காக பலமான ராஜ்யம் என்பதால் அது பலகாலம் நீடித்து விட்டது என்பது இல்லை. வேகமாக விழுந்ததும் கோட்டை தான். கோட்டை ராஜ்யம் 3ஆக பிரிந்ததே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். விஜயபாகு கொள்ளைய அல்ல விஜயபாகு கொலை என்று சொல்லுகின்ற ஒரு நிகழ்வினூடாக கோட்டை ராஜ்யம் 3ஆக பிரிந்தது நாங்கள் ஏற்கனவே அறிந்த செய்தி. கோட்டை ராஜ்யம் 3ஆக பிரிந்ததுக்கு பிறகு உள்ள கோட்டையின் பகுதிகளை நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கிறோம், கோட்டையினுடைய ஏனைய ராச்சியங்கள் பற்றி. எனவே மீண்டும் நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், போர்த்துகீயர் வரும்போது இலங்கையில் இந்த ராச்சியங்கள் எவை என்ற வினா உங்களுக்கு அமையும் போது கோட்டை, கண்டி, யாழ்ப்பாணம், வன்னி ராச்சியங்கள் இருந்தன. இன்றைய கலந்துரையாடலில் நாம் பார்ப்போமானால், இந்த கோட்டை ராஜ்யத்தினுடைய பகுதிகளில் போர்த்துகீயர் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தினர் என்பது. கோட்டை ராஜ்யம் மூன்றாக பிரிந்தது,
ஞாபகத்தில் இருக்கிறது. அதனுடைய பிரிவுகளை நீங்கள் பார்க்கலாம். கோட்டை ராஜ்யம் 3ஆக பிரிந்த அதனுடைய அமைவிடங்களை நீங்கள் பாருங்கள். கோட்டை ராஜ்யம் பலமான ராஜ்யம், பெரிய ராஜ்யமாக இருந்தது. பின்னர் 3ஆக பிரிகிறது. பிரிகிற போது கோட்டை, சீதாவாக்கை, ரைகம என 3 பகுதிகள். கோட்டை பகுதி பெரும்பரப்பாக கரையோரத்தில் இருக்க சிவப்பு நிறத்தால் காட்டப்பட்டிருப்பது சீதாவக்கை. அடுத்து ரைகம ராஜ்யத்தை நீங்கள் அவதானிக்கலாம். எனவே கோட்டை ராஜ்யம் 3ஆக பிரிந்தது போர்த்துகேயருக்கு ஒரு சாதகமான நிலையை உருவாக்கி விட்டது. கோட்டை 3ஆக பிரிந்த விளைவுகள் எவை என்று கூட ஒரு வினா அமையும். அதுக்குரிய விடை உங்களுக்கு தெரியும். கோட்டை ராஜ்யம் 3ஆக பிரிந்ததனால் பலமான ராஜ்யம் பலம் குன்றியது. போர்த்துகேயருக்கு சிறந்த வாய்ப்பு அமைகிறது அரசியலில் தாங்கள் நுழைவதற்கு. ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் இடையிலான முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு போர்த்துகேயர் தமது செல்வாக்கை இலங்கையினுள் செலுத்துவதற்கு இது ஒரு காரணமாக அமைகிறது. எனவே கோட்டை ராஜ்யம் 3ஆக பிளந்ததனால் ஏற்பட்ட விளைவுகள் அவை. அவ்விளைவுகளில் பெரும் பரப்பாக பிரிந்து போன கோட்டை ராஜ்யம் நாங்கள் கற்றிருக்கிறோம். இன்று நாங்கள் அவதானம் செலுத்தக்கூடிய பகுதி சீதாவக்கையும் போர்த்துகேயரும். அப்போ நீங்கள் சிந்திக்கக்கூடும், ரைகமும் போர்த்துகேயரும் நாங்கள் தனித்து பார்க்க மாட்டோமான். நல்ல சிந்தனை. ரைகமும் போர்த்துகேயரும் நாம் ஏன் தனித்து பார்க்க தேவையில்லை என்றதுக்கும் விடை இப்பாடத்தினூடாகவே அமையும். தனித்து தலையாக வந்து பார்க்க வேண்டி வராது இருப்பதை நீங்கள் அறிய வேண்டும். சீதாவக்கையும் போர்த்துகேயரும். பின்னர் நாங்கள் கலந்துரையாட வேண்டியிருப்பது கண்டி ராஜ்யமும் போர்த்துகேயரும். இப்பொழுது சீதாவக்கை ராஜ்யத்தில் நுழைவோம். கோட்டை ராஜ்யத்தின் ஒரு பகுதி சீதாவக்கை என்று உங்களுக்கு தெரியும். அச்சீதாவக்கை கோட்டை ராஜ்ய 3 பிரிவுகளுக்குள் மிகச் சிறப்பானது. அதற்கு மட்டுமே அவ்வளவு தனித்துவத்தை கொடுக்க வேண்டும் விடயம் இருக்கிறது. சீதாவக்க ராஜ்யத்தை ஆண்டவன் யார்? மாயாதுண்ண. அதனை உருவாக்கியவன் மாயாதுண்ண. கோட்டை ராஜ்யத்தை ஆண்டது புவனேகபாகு, சீதாவக்கை மாயாதுண்ண, ரைகம பகுதி ரைகம பண்டார். இந்த 3 இளவரசர்கள் விஜயபாகனுடைய புதல்வர்கள் ராஜ்யத்தை பிரித்தார்கள். பிரித்தபோது இந்த சீதாவக்கை மன்னன் மிகச்சிறப்பாக எல்லாராலும் கருதப்படக்கூடியவன். அப்படி அவருக்கு என்ன சிறப்புகள் அமைந்துவிட போகுது நாங்கள் நிதானிக்க வேண்டும். சீதாவக்கையின் எழுச்சியில் அவன் மிக முக்கியமானவன். சீதாவக்கையை உருவாக்கியவன். அவ்வாறு இருக்கும்போது போர்த்துகேயரும் சீதாவக்கையும் என்ற பகுதியூடாக நாங்கள் பார்த்தால் மாயாதுண்ணமும் முதலாம் ராயசிங்கனும் ஆட்சி புரிந்தனர். போர்த்துகேயருக்கு எதிரான கொள்கையை பின்பற்றினர். முல்லேரியா போரில் போர்த்துகேயரை தோற்கடித்தனர். இந்த 3 விடயமுமே போதும் எங்களுக்கு சீதாவக்கையை பற்றி நன்கு புரிந்து கொள்வதற்கு. சீதாவக்கை ஆண்டவர்கள் பல மன்னர்கள் கிடையாது. இருவர் உருவாக்கினது மாயாதுண்ண மகன் முதலாம் ராயசிங்கன். அவனுடைய இயற்பெயர் டிகிரி பண்டார். மாயாதுண்ண என்ற ஒருவனே சீதாவக்கையினுடைய மகிமையை உயர்த்தி வைப்பான். மாயாதுண்ண சீதாவக்கையை உருவாக்கிய போது சீதாவக்கைக்கு ஒரு சிறப்பான பெயர் கிடைக்கப்பெற்று விட்டது. சீதாவக்கை ஆட்சியாளர் இருவருக்கும் அந்த பெயர் பொருந்தும், பௌத்தத்தின் காவலர்கள் என்று. கோட்டை ராஜ்யம் போர்த்துகேயருக்கு சார்பாக இருக்கிறது. கத்தோலிக்கத்தினுடைய தாக்கம் இருக்கிறது. சீதாவக்கை அப்படி கிடையாது. சீதாவக்கை பௌத்தத்தினுடைய மையமாக விளங்கத்தக்கதாக தன்னுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்புகிறது. எனவே சீதாவக்கை ஆண்ட மாயாதுண்ண மகன் முதலாம் ராயசிங்கன் ஆகியோரின் செயற்பாடுகள் சீதாவக்கையில் முக்கியம். இவர்கள் இருவரும் போர்த்துகேயருக்கு எதிரான கொள்கையை கடைப்பிடித்து வந்தனர். அதனால் இந்த ராஜ்யத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. போர்த்துகேயரை ஏன் எதிர்க்க வேண்டும்? போர்த்துகேயர்கள் அந்நியர்கள், எமது பிரதேசத்தில் வியாபாரத்துக்காக வந்தவர்கள். வியாபாரத்துக்காக வந்தவர்கள் அரசியலில் தலையிடுவது ஒரு தகாத செயலாகும். ஆனால் கோட்டை ராஜ்யத்தில் இருந்தவர்கள் போர்த்துகேயரை ஏற்றுக்கொண்டனர், நட்பு பேணினர். சீதாவக்க ராஜ்யம் அப்படி கிடையாது. சீதாவக்கை தொடர்ந்து எதிர்த்து வந்தது. அப்போ சீதாவக்கையினுடைய எதிர்ப்பை நாங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னும் பல விடயங்களை அதில் நாங்கள் அவதானிக்கலாம். பார்த்தோமானால்
சீதாவக்க ராஜ்யத்தினர் போர்த்துகீசினர் பல தடவை முரண்பட்டனர். ஏன் முரண்பட வேண்டும்? சீதாவக்க ராஜ்யத்துக்கு உள்ளே போர்த்துகீர் வரவில்லை, கோட்டை ராஜ்யத்துக்கு தான் ஆதிக்கம். ஆனால் சீதாவக்க மன்னர்கள் கோட்டை ராஜ்யத்தில் நடைபெறுகிற போர்த்துகீருடைய செயற்பாடுகளை நன்கு அறிவர். போர்த்துகீயர் தமது பொருட்களை அதிக விலைக்கு விற்பார்கள், கோட்டை ராஜ்யத்தினுடைய பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்குவார்கள். தமது மதமான கத்தோலிக்கத்தை பரப்புவதில் அதிக அக்கறையுடன் செயற்படுகிறார்கள். இதெல்லாம் மாயாதுன்னாக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தின. மாயாதுன்ன போர்த்துகீருக்கு எதிரான கொள்கையை கடைப்பிடிக்கிறான், மகனும் கடைப்பிடிக்கிறான். இவ்வாறு இருக்கும்போது கோட்டை ராஜ்யத்தில் 7ஆம் பூனேபாகு, அவனுக்கு பிறகு ஆட்சி தர்மபாலன், பூனேபானுடைய பேரன், உங்களுக்கு தெரியும், பேரப்பிள்ளை தர்மபாலன் ஆட்சிக்கு வருவான். இப்படி இருக்கிற காலத்தில் கோட்டை ராஜ்யத்துக்கும் சீதாவக்கைக்கும் இடையில் முரண்பாடுகள். எனவே கோட்டை ராஜ்ய மன்னர்கள் போர்த்துகீருடைய உதவியை நாடுகிறார்கள். யாருக்கு எதிராக? சீதாவக்கைக்கு எதிராக. சீதாவக்கை மன்னர்கள் கோட்டை ராஜ்யத்துடன் பல தடவை முரண்பட்டனர். எனவே கோட்டை ராஜ்ய மன்னர்கள் சீதாவக்கை ராஜ்யத்தை எதிர்ப்பதற்கு போர்த்துகீரின் உதவியை நாடுகின்றனர். நாடி போர்த்துகீருடைய ஆதரவுடன் கோட்டை ராஜ்ய படைகளையும் சேர்த்து கொண்டு சீதாவக்கை மீது ஒரு தடவை படையெடுத்தனர். அந்த படையெடுப்பை மறைத்து சண்டையிட்ட போர் தான் முல்லேரியா போர். சீதாவக்கை என்ற உடனே எல்லாருக்கும் முல்லேரியா போர் கட்டாயம் ஞாபகத்துக்கு வரும். முல்லேரியா போர் சீதாவக்க ராஜ்யத்தை இன்னொரு தளத்துக்கு கொண்டு சென்றது. போர்த்துகீயர் முல்லேரியா போரில் படுதோல்வி அடைந்தனர். அது தோல்வி எப்படி சுட்டி காட்டப்படும் என்றால், ஆசியாவில் அடைந்த மோசமான தோல்வி. போர்த்துகீயர் பல இடங்களில் தோற்றிருக்கக்கூடும், ஆனால் ஆசியாவிலேயே மோசமான தோல்வி முல்லேரியாவில் தான். முல்லேரியா போரில் தளபதி யார் என்று கேட்டால் முதலாம் ராயசிங்கன். மாயாதுன்ன மன்னன் தளபதியாக மகன் டிகிரி பண்டாரன், அவன் தான் முதலாம் ராசசிங்கன், அதை மறந்து போகக்கூடாது. மகன் முதலாம் ராயசிங்கன் தளபதி. அவன் போர்த்துகீரை இடைமறித்து தாக்குதல் செய்கிறான். மிக தந்திரமாக நுட்பமாக சுற்றி வளைத்தனர் என்று குறிப்பிடுவார்கள். சுற்றி வளைத்து அந்த தாக்குதலில் முல்லேரியா போரில் போர்த்துகீயர் படுமோசமாக தோல்வி அடைந்தனர். 1600 பேர் இறந்ததாக வரலாற்று ஏடுகள் குறிப்பிடும். 1600 பேர் இறந்து போகிற சண்டை என்றால் அது ஒரு பெரும் தோல்வி. முல்லேரியா போர் போர்த்துகீயருக்கு பெரியதொரு அவமானம். சீதாவக்க ராஜ்யத்தின் பக்கத்தில் நின்று பார்த்தால் சீதாவக்க ராஜ்யத்தின் உயர்ச்சிக்கு மிகப்பெரிய வெகுமதி முல்லேரியா போரினுடைய வெற்றி தான். முல்லேரியா போரை வென்று கொடுத்தவன் மகன் முதலாம் ராயசிங்கன். அத்துடன் அந்த நிகழ்ச்சியுடன் முதலாம் ராயசிங்கன் ஒரு முக்கிய இடத்துக்கு வந்து விடுகிறான். எனவே மாயாதுன்ன சீதாவக்கையை உருவாக்கியதால் முக்கியம் பெற, முல்லேரியா போரை வென்றதனால் முதலாம் ராயசிங்கன் முக்கியம் பெற, இந்த மன்னர்களுடைய முக்கியத்துவம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. கோட்டை ராஜ்யத்துடன் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால், கோட்டை ராஜ்யத்தில் உள்ளவர்கள் போர்த்துகீயருக்கு நட்பாக இருக்கிறார்கள். கத்தோலிக்கத்தை கடைசி மன்னன் தழுவி விடுகிறான். போர்த்துகீயருடைய செயல் எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறார்கள். எனவே கோட்டை ராஜ்யத்துடைய நிலைமை தாழ்கிறது. ஆனால் சீதாவக்கை ஒரு வளர்ச்சி அடைந்து மிக்க மகிமையுடன் மேலெழுகிற முதன்மைப்படுகிற ஒரு ராஜ்யமாக மாறியது. அதைத்தான் சீதாவக்கையினுடைய எழுச்சி என்று குறிப்பிடுவார்கள். எனவே உங்களுக்கு ஒரு வினா அமையலாம், சீதாவக்கையினுடைய எழுச்சிக்கு பங்களித்த காரணிகள் எவை என்று. இப்பொழுது உங்களுக்கு நன்கு தெரியும், சீதாவக்கையை உருவாக்கின மன்னன் மாயாதுன்ன, சீதாவக்கை ஆண்டவர்கள் 2 பேர், மாயாதுன்னோ மகன் முதலாம் ராசசிங்கனும். சீதாவக்கை எழுச்சி பெற்றதுக்குரிய காரணங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அவதானித்தால் சீதாவக்கை எழுச்சி பெற காரணங்கள். முதலாவது விடயத்தை பாருங்கள், மாயா துண்ணையினதும் முதலாம் ராசசிங்கனதும் வீரம். தந்ததாது சீதாவக்கைக்கு எடுத்து செல்லப்பட்டமை. போர்த்துகீரின் எதிர்ப்பு கொள்கை. ரைகமும் கண்டிராஜ்யமும் சீதாவக்கையும் இணைக்கப்படல். கோட்டையின் வீழ்ச்சி.
இந்த சீதாவக்கையினுடைய எழுச்சிக்குரிய காரணங்கள் தரப்பட்டு இருக்கின்றன. முதலாவது விடயம் பார்த்தீர்கள் என்றால் மாயாதுண்ணவினதும் முதலாம் ராயசிங்கனதும் திறமையான வீரம் மிகுந்த செயற்பாடுகள். அச்செயற்பாடுகளை பற்றி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மாயாதுண்ண முதலாம் ராயசிங்கன். இரண்டாவது விடயம் பார்த்தால் குறிப்பிடத்தக்க விடயம், அவர்கள் போர்த்துகீயருக்கு எதிரான கொள்கையை கடைப்பிடித்தமை. போர்த்துகீயருக்கு எதிராகத்தான் எப்பவும் இருந்தாங்க. இறுதி வரை போர்த்துகீயருக்கு எதிராகவே போரிட்டு அழிந்து போன ராஜ்யம் என்றே சொல்லலாம். அவருடைய வீழ்ச்சிக்கு போர்த்துகீயருடைய எதிரான கொள்கை ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அடுத்து பார்த்தீர்கள் என்றால் பௌத்தத்துக்கு அவர்கள் வழங்கிய முக்கியத்துவம். பௌத்தத்தினுடைய காவலர்கள் என்று நான் முதலே கூறினேன். இதனால் அவர்களுக்கு தந்ததாது கிடைக்கப்பெற்றது. தந்ததாது எங்கிருந்தது, எவ்வாறு கிடைக்கப்பெற்றது என்று கேட்டால், தந்ததாது கோட்டை ராஜ்யத்தில் இருந்தது. கோட்டை ராஜ்யத்தில் தந்ததாதுக்கு பொறுப்பாக இருந்து ஹிரிப்பிட்டிய தியவதன நிலமே தந்ததாதுவை எடுத்துக்கொண்டு சீதாவக்கை கொண்டு சென்று மன்னனிடம் கொடுத்து விடுவான். கொடுத்து கோட்டை ராஜ்யத்துக்கு இது பொருத்தமானது கிடையாது, சீதாவக்கைக்கு தான் இது பொருத்தம், நீங்கள் பௌத்தத்தை பாதுகாக்கிறீர்கள், அவர்கள் பௌத்தத்தை பாதுகாக்க மாட்டார்கள் என்று தந்ததாதுவை கொண்டே கொடுத்து விடுகிறார்கள். தந்ததாது சீதாவக்கைக்கு கிடைத்தவுடன் சீதாவக்கை மேலும் மகிமை பெற்ற ராஜ்யமாக மாறுகிறது. அதான் எழுச்சி பெற்றதுக்கு ஒரு காரணம். சீதாவக்கை முல்லேரியா போரில் போர்த்துகீயரை தோற்கடித்தமை, தொடர்ச்சியாக போர்த்துகீயரை எதிர்த்து வந்தமை, தந்ததாதுவை பெற்றுக்கொண்டமை போன்றவையெல்லாம் காரணமாக அமைய அவர்களுடைய ராஜ்யத்தினுடைய பரப்பு மேலும் விஸ்தரிக்கப்படுகிறது. ராஜ்யத்தினுடைய பரப்பு எவ்வாறு விஸ்தரிக்கப்பட்டிருக்கும் என்று கேட்டால், இந்த ரைகம ராஜ்யம் பற்றி நாங்கள் பெரிதும் பேசவில்லை. ரைகம பண்டார இறந்து போகிறான். இறந்து போனதும் ரைகம ராஜ்யம் சீதாவக்கையுடன் இணைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது சீதாவக்கையினுடைய பரப்பளவை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். சீதாவக்கையும் ரைகம ராஜ்யம் இணைகிறது. பரப்பளவில் ஒரு பரந்த ராஜ்யமாக மாறுகிறது. அது மட்டும் இல்லை, முதலாம் ராசசிங்கன் ஆட்சிக்கு வரப்போகிறான் மாயாதுண்ண இறந்ததன் பின்னர். மாயாதுண்ண இறந்ததன் பின்னர் முதலாம் ராசசிங்கன் ஆட்சிக்கு வருகிறான் மகன். அதில் நல்ல தெளிவு உங்களுக்கு இருக்கிறது. மகன் ஆட்சிக்கு வந்தவுடனே கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றுகிறான். கண்டி ராஜ்யம் இலங்கையின் மத்தியில் உள்ள ராஜ்யம். அது பெரும் பரப்பை கொண்டிருந்தது. இப்பொழுது சீதாவக்கையினுடைய பரந்த தன்மையை நீங்கள் யோசித்து பாருங்கள். சீதாவக்கையுடன் ரைகம இணைக்கப்பட்டு விட்டது, கண்டி ராஜ்யம் இணைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நீங்கள் சிந்தித்தால் சீதாவக்கை ஒரு மிக பரந்த ராஜ்யமாக மாறிவிட்டது. அதனுடைய எழுச்சிக்கு ஒரு காரணம். போர்த்துகீயரை இவர்கள் தொடர்ந்து எதிர்த்து வந்தனர். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. போர்த்துகீயரை விரட்டுவதற்கே முயன்றார்கள். இவர்கள் கள்ளிக்கோட்டை மன்னன் சாமோரின் என்பவனுடைய உதவியை பெற்று அவனுடைய கடற்படையை அழைத்து வந்து போர்த்துகீயரை கரையோரத்தில் தாக்கினர். சீதாவக்கை மன்னர்கள் போர்த்துகீயருக்கு எதிராக இருப்பதனால் போர்த்துகீயருக்கு முஸ்லீம்களும் எதிரிகள். எனவே அந்த முஸ்லீம்களினுடைய ஆதரவுடன் இந்தியாவின் கள்ளிக்கோட்டை சாமோரின் மன்னனின் உதவியை பெற்று அவர்களுடைய கடற்படையை அழைத்து வந்து இலங்கையில் போர்த்துகீயரை தாக்கினர். போர்த்துகீயரை தரையில் வென்று விடலாம், கடலில் வெல்வது சிரமமானது. அவர்களிடம் வலிமையான கடற்படை உண்டு. இந்த பாடத்தினுடைய இறுதியில் நீங்கள் ஒரு வினாவை கேட்கலாம். போர்த்துகீயரை இலங்கை மன்னர்கள் வீரம் செறிந்து போரிட்டாலும் ஏன் துரத்த முடியவில்லை என்று கேட்டால், தரையில் வென்று விடலாம், கடலில் வெல்வதற்கு இலங்கை மன்னர்களிடம் வலிமையான கடற்படை இல்லை, எனவே அவர்களை துரத்த முடியாது என்றொரு விடியை கூற வேண்டியிருக்கும். எனவே கள்ளிக்கோட்டை சாமரனுடைய உதவியையும் பெற்று போர்த்துகீயரை தாக்கினர், முயற்சி செய்தார்கள் போர்த்துகீயரை விரட்ட. இவ்வாறு சிறந்த ராஜ்யங்களில் ஒன்றாக சீதாவக்கை எழுந்து நின்றது. எனவே சீதாவக்கை எழுச்சி பெற்றதுக்குரிய காரணங்களை உங்களால் இனிது விளக்க முடியும். இப்பொழுது ஒரு சிந்தனை தோன்றும், இவ்வளவு பெரிய சீதாவக்கை ஏன் விழுந்தது? எழுச்சிக்கு உரிய காரணங்கள் தோன்றும் போதே வீழ்ச்சிக்குரிய காரணங்கள் சில வேளைகளில் சேர்ந்து தோன்றிவிடும். அதுக்கு ஒரு உதாரணம் கோட்டை ராஜ்யம். கோட்டை ராஜ்யம் பலமான ராஜ்யம், ஆனால் முதலில் பலமிழந்து வீழ்ந்து போனது கோட்டை என்று நாங்கள் கூறினோம், உங்களுக்கு தெரியும். அதே போலதான் சீதாவக்க ராஜ்யமும் எவ்வளவு விடயங்களை கொண்டு
மேலெழுந்து மிகச் சிறப்பான மகிமை பெற்ற ராஜ்யமாக இருந்துச்சோ அதை போல பல்வேறு காரணங்களால் வீழ்ந்தது. எனவே நாங்கள் சீதாவக்கை வீழ்ச்சிக்குரிய காரணங்களை ஆராய்வோம். சீதாவக்கையினுடைய மன்னர்கள் பற்றி தெரியும். சீதாவக்கை வளர்ச்சியடைந்த எழுச்சி பெற்றதுக்குரிய காரணங்கள் தெரியும். போர்த்துகீயருடன் போரிட்ட தன்மையும் விளங்கும். பல வினாக்களுக்கு இதில் நீங்கள் விடைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு இருக்க சீதாவக்கை வீழ்ந்ததுக்குரிய காரணங்களுக்கு நாங்கள் சென்றால், சீதாவக்கை வீழ்ச்சி பெற காரணங்கள், முதலாம் ராயசிங்கன் இறுதி காலத்தில் பௌத்த எதிர்ப்பு கொள்கையை கடைப்பிடித்தமை. ஒரு முரண்பாடான நிலைமையை நீங்கள் உணர்வீங்கள். சீதாவக்கை மன்னர்கள் பௌத்தத்தின் காவலர்கள் என்று முதலில் போற்றினோம். இப்பொழுது சீதாவக்க மன்னனே பௌத்தத்துக்கு எதிரானவனாக மாறிவிட்டான். குறிப்பிட வேண்டிய செய்தி அது. சீதாவக்கையின் இறுதி காலத்தில் ஆட்சி புரிந்தவன் முதலாம் ராசசிங்கன். அவன் இறுதி காலத்தில் இந்து மதத்தை பின்பற்றுகிறான். இந்து மதத்தை பின்பற்றிய பொழுது பௌத்தத்தை எதிர்க்க தலைப்பட்டான். பௌத்தத்தை எதிர்க்க தொடங்கிவிட்டான். இதனால் பௌத்தத்தின் காவலர்கள் என்று கருதி செயற்பட்டவர்கள் மன்னனுக்கு எதிராக மாறினார்கள். சீதாவக்கையின் வீழ்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான காரணம். முதலாம் ராயசிங்கன் இந்து கோயில் ஒன்றையும் கட்டியிருந்தான். பரண்டி ஆலயம் என கூறப்படும் இவ்வாலயம் இன்னும் சீதாவக்கை பிரதேசத்தில் இருக்கிறது. அதனுடைய இடிபாடுகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த மன்னன் இறுதி காலத்தில் பௌத்த எதிர்ப்பு கொள்கையை பின்பற்றினபடியால் தொடர்ச்சியாக மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியவில்லை. இதிப்பார் இருக்கும்போது சீதாவக்க ராஜ்யம் தொடர்ச்சியான போர்களில் ஈடுபட்டு வந்தது. போர்த்துகீயருடைய போர்கள் மட்டும் கருத்தில் எடுக்கப்பட தேவையில்லை. கோட்டை ராஜ்யத்துடனும் இவர்கள் போரிட்டார்கள். கோட்டை ராஜ்யத்தை சுற்றி வளைத்தார்கள், தாக்கினார்கள். கொழும்பில் இருந்த போர்த்துகீயர் கோட்டையை சுற்றி வளைத்தார்கள். இப்படி பல்வேறு போர்கள், முள்ளேரியா போர், தொடர்ச்சியான போர்களின் தாக்கம் இந்த ராஜ்யத்துக்கு பெரும் பாதிப்பை உண்டு பண்ணியது. இவ்வாறு இருக்கும்போது முதலாம் ராயசிங்கன் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றினான். உங்களுக்கு தெரியும், கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு பிரதானி உதவி செய்வான். அவனுக்கு பேர் வீரசுந்தர பண்டாரம். முதலாம் ராயசிங்கன் கண்டி ராஜ்யத்தை பிடிக்கிறான். கண்டி ராஜ்யத்தை பிடிப்பதற்கு உதவின வீரசுந்தர பண்டாரவை இந்த முதலாம் ராயசிங்கன் சந்தேகத்தின் பேரில் கொண்டு விட்டான். சந்தேகத்தின் பேரில் கொன்றதனால் முதலாம் ராயசிங்கனுக்கு பிரதானிகள் சார்பாக எதிர்ப்பு கிளம்பியது. வீரசுந்தர பண்டாரவை கொன்றதும், வீரசுந்தர பண்டாரவுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் போர்த்துகீயரிடம் தப்பி சென்று விட்டான். அவனுடைய பேர் கோணப்பு பண்டார. பிற்காலத்தில் கண்டி ராஜ்யத்தில் ஆட்சியாளனாக வருவான். அவனுடைய எதிர்ப்பு, வீரசுந்தர பண்டாரவை கொன்றது ஒரு பெரும் சவாலாக அமைந்து விடுகிறது. இவ்வாறு இருக்கும்போது சீதாவக்கை முதலாம் ராயசிங்கன் கையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் கண்டி ராஜ்யத்தில் பல மாற்றங்கள், அதை நாங்கள் அவதானிப்போம். அங்கு விமலதர்ம சூரியன் ஆட்சிக்கு வருகிறான். அவன்தான் கோணப்பு பண்டார, வீரசுந்தர பண்டாரனுடைய மகன். அவன் ஆட்சிக்கு வரும்போது அந்த விமலதர்ம சூரியனுக்கும் சீதாவக்கையின் முதலாம் ராயசிங்கனும் இடையில் மிகுந்த முரண்பாடு. அத்தகைய முரண்பாடு ஒன்றின் போது ஒரு போரில் ஈடுபட்டு முதலாம் ராயசிங்கன் திரும்பி செல்லும் போது, அந்த போரில் தோற்று விடுகிறான். தோற்று திரும்பி செல்லும் போது பெதன்கொட பூங்காவில், பெதன்கொட அங்கிருந்த மூங்கில் சிராய்கள், மூங்கில் வெட்டப்பட்டு கூறாக இருக்கிற தன்மை சிராய் என்பம், அந்த மூங்கில் சிராய் காலில் குத்தி அதனால் நோய்வாய்ப்பட்டு முதலாம் ராயசிங்கன் இறந்து போகிறான். சீதாவக்கை வீழ்ச்சிக்கு அது ஒரு பெரிய காரணம். மாணவராகிய நீங்கள் இப்பொழுது சிந்திப்பீங்கள், மாயாதுண்ண இறக்க முதலாம் ராயசிங்கன் ஆட்சிக்கு வந்தான். முதலாம் ராயசிங்கன் இறக்க யாராவது ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டும். சிந்தனை சரி. ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு இளவரசர்கள் இல்லை. அடுத்து ஆட்சிக்கு வருவதற்கு இளவரசர்கள் இல்லாது போனமை சீதாவக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. சீதாவக்கை வீழ்ந்து விட்டது. பரம்பரையாக ஆட்சிக்கு வருவதற்கு அடுத்த இளவரசன் தயாராகி விடுவான். சீதாவக்கையில் முதலாம் ராயசிங்கனுக்கு பிறகு ஆட்சியை பொறுப்பேற்க இளவரசர்கள் இல்லை.
எனவே இவ்வளவு பெரும் விடயங்களுடன் வலிமையாக வளர்ந்து வந்த சீதாவக்க ராச்சியம் மிக வேகமாக வீழ்ந்தது. முதலாம் ராசிகன் இறந்ததும் அடுத்து ஆட்சியை பெறுவதற்கு இளவரசன் இல்லை. சீதாவக்கை வீழ்ச்சியடைந்த சீதாவக்கை அரைவாசி பகுதி கண்டி ராஜ்யத்துடன் இணைக்கப்பட மிகுதி பகுதி போர்த்துகீயருடைய பகுதியாக மாறுகிறது. இப்பொழுது எங்களுக்கு விளங்கியிருக்கும் போர்த்துகீயர் எவ்வாறெல்லாம் இலங்கையினுடைய பகுதிகளை தமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருகிறார்கள் என்று. போர்த்துகீயருடைய ஆதிக்கம் அவ்வாறு அமைகிறது. கோட்டை ராஜ்யத்தை பிடித்து கொண்டார்கள். இப்பொழுது சீதாவக்கை அவர்களுடைய கையில் போகிறது. சீதாவக்கை மட்டுமல்ல, சீதாவக்கை விழும்போது சீதாவக்கையினுடைய பகுதி ரைகம சீதாவக்கை இணைக்கப்பட்டிருந்தது. அப்பிரதேசங்களும் சேர்ந்து போர்த்துகீயருடைய கைகளுக்கு சென்றுவிட போர்த்துகீயருடைய ஆதிக்கம் மேலோங்குகிறது. எனவே போர்த்துகீயர் ஆதிக்கம் பெற்ற விதத்தை நாங்கள் அவ்வாறு அவதானிக்கலாம். முதலாம் ராயசிங்கன் இறந்து போனது சீதாவக்கையினுடைய பேரிழப்பு. முதலாம் ராயசிங்கன் விமலதர்மசூரியனுடன் போரிட்டு தப்பிச் செல்லும் போது பெதன்கொட பூங்காவில் மூங்கில் சிராய் குத்தி இறந்து போனான் என்று உங்களுக்கு தெரியும். அவன் இறந்ததனால் சீதாவக்க ராஜ்யம் வீழ்ந்து போக மிக வேகமாக எழுச்சியடைந்த சீதாவக்க ராஜ்யம் இலங்கை வரலாற்றில் ஒரு தனித்துவ இடத்தை பெற்றிருந்தாலும் போர்த்துகீயனுடைய பாசறையாக மாற்றப்பட்டது என்று கூறுவார்கள். அவ்வாறு இருக்கும்போது கண்டி ராஜ்யத்துக்கும் போர்த்துகீயருக்கும் உடைய தொடர்புகளுக்கு நாங்கள் வருவோம். கண்டி ராஜ்யம் போர்த்துகீயரை நீங்கள் அவதானித்து பார்த்தால் போர்த்துகீயருடைய செயற்பாடுகளை கோட்டை ராஜ்யம் சீதாவக்கை ரைகம போன்ற பகுதிகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது கண்டி ராஜ்யத்தின் மீது அவர்களுடைய கவனம் சென்றது. கண்டி ராஜ்யம் இலங்கையின் மத்தியில் உள்ள ராஜ்யம். இலகுவாக கரையோரத்திலிருந்து அதனை தாக்கிவிட முடியாது என்பதே கண்டி ராஜ்யத்துக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பான தன்மை. இக்கண்டி ராஜ்யத்துடன் போர்த்துகீயர் கொண்டிருந்த தொடர்புகளை நீங்கள் அவதானித்தால் போர்த்துகீயர் கண்டி ராஜ்யத்துக்கு வரும்போது சேனாசம்மத விக்ரம ஆட்சியில் இருந்தான். பின்னர் உள்ள நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க நிகழ்வு ஜெயவீர பண்டார போர்த்துகீயரின் உதவியை நாடுதல், கரளியத்த பண்டார போர்த்துகீயரிடம் தஞ்சம் புகுதல், ஜமசிங்க பண்டாரவை போர்த்துகீயர் கண்டி ராஜ்யத்தினுடைய ஆட்சியில் அமர்த்துதல், பின்னர் கண்டியக்கப்பட்ட பல்வேறு படையெடுப்புகளை நிகழ்த்துதல் என்ற விடயங்களூடாக நாம் அறிந்து கொள்ள முடியும். போர்த்துகீயர் வரும்போது சேனாசம்மத விக்ரம ஆட்சியில் இருக்கிறான். அதற்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த ஜெயவீர பண்டார போர்த்துகீயரின் உதவியை நாடினான் என்பதிலிருந்து போர்த்துகீயருக்கும் கண்டி ராஜ்யத்துக்குமான நேரடி தொடர்புகளை நாம் அறிந்து கொள்ளலாம். சேனாசம்மத விக்ரமபாக அடுத்தவன் ஜெயவீர பண்டார, இரண்டாவது மன்னன். அவன் போர்த்துகீயரின் உதவியை நாட வேண்டும் என்று கேட்டால் சீதாவக்கையின் அச்சுறுத்தலால் ஜெயவீர பண்டார போர்த்துகீயரின் உதவியை நாடினான். எனவே போர்த்துகீயருடைய தொடர்பு ஆரம்பிக்கிறது. பின்னர் சீதாவக்கையினுடைய அச்சுறுத்தல் மேலும் வளர்ந்து சீதாவக்கை ராஜ்யம் முதலாம் ராஜசிங்கன் கண்டி மீது படையெடுக்கிறான். அப்பொழுது ஒரு மன்னன் அங்கு இருந்திருப்பானே, அவன் கரளியத்த பண்டார. அவன் போர்த்துகீயரிடம் ஓடுகிறான், தப்பிச் செல்லுகிறான். இப்பொழுது பாருங்கள் தொடர்புகள் எப்படி வருகிறது. உதவி பெறுதல், பின்னர் தப்பிச் செல்லுதல், அப்படி வருகிறது. தப்பிச் சென்ற மன்னனை கண்டியிலிருந்து தப்பித்து போர்த்துகீயரிடம் ஓடி வருகிறார்கள் கரளியத்த பண்டார அவனுடைய குடும்பத்தினர். அவர்களை போர்த்துகீயர் அபயமளித்து பாதுகாத்தனர். பின்னர் அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்த ஜமசிங்க பண்டார என்பவனை போர்த்துகீயர் கண்டியில் மன்னனாக்கினர். அடுத்த தொடர்பு, வலுவான தொடர்பு கண்டி ராஜ்யத்துடன். போர்த்துகீயர் தமக்கு சார்பான ஒருவனை கண்டியில் மன்னனாக்கினர், ஜமசிங்க பண்டார. ஜமசிங்க பண்டார மன்னனாவதுக்கு முதலே கத்தோலிக்கனாக மாறியிருந்தான். தொன் பிலிப் ஜமசிங்க பண்டார. போர்த்துகீயரால் ஒரு கத்தோலிக்க மன்னனை கண்டியில் மன்னனாக முடிந்தது. போர்த்துகீயருடைய ஆதிக்கம், கண்டி ராஜ்யத்தை போர்த்துகீயர் ஆதிக்கம் செலுத்த முற்பட்டனர். ஆனால் அது நீண்ட காலம் சாத்தியமாக இல்லை. ஏனென்றால் இந்த ஜமசிங்க பண்டார மிக குறுகிய காலத்தில் இறந்து விடுகிறான். ஒரு வருடத்தில் இறந்து போகிறான். இறந்து போக போர்த்துகீயருக்கு எதிரான கொள்கையுடைய கோணப்பு பண்டார முதலாம் விமலதர்ம சூரியன் ஆட்சிக்கு வந்தான். அவனைத்தான் நான் முதலில் கூறின விமலதர்ம சூரியன். விமலதர்ம சூரியன் ஆட்சிக்கு வந்ததும் அவன் போர்த்துகீயரை எதிர்த்தான். எனவே இதன் பிறகு விமலதர்ம சூரியனின் பின்னர் போர்த்துகீயரால்
கண்டி ராஜ்யத்தின் மீது நேரடியாக செல்வாக்கு செலுத்த முடியவில்லை. அதனால் படையெடுப்புகளை தொடர்ந்தனர். கண்டியை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யப்பட்டனர். கண்டி ராஜ்யத்தின் மீது படையெடுப்பு ஓரிரண்டு படையெடுப்பு கிடையாது. போர்த்துகீயர் நாட்டை விட்டு செல்லும் வரைக்கும் படையெடுத்தனர். விமலதர்ம சூரியன் காலம் தொடக்கம் போர்த்துகீயர் நாட்டை விட்டு விரட்டப்படும் வரை தொடர்ச்சியான படையெடுப்புகள். அப்படையெடுப்புகளில் நீங்கள் கவனம் செலுத்தல் வேண்டும். உங்களுக்கு வினாக்கள் அமையக்கூடிய பகுதிகள் இதிலும் உண்டு. போர்த்துகீயர் கண்டி மீது மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள் 3 குறிப்பிடுகின்ற கேட்கலாம். 4 முக்கியமான படையெடுப்புகள் இருக்கின்றன. எனவே கண்டி ராஜ்யத்துக்கு போர்த்துகீயருடைய தொடர்பு பார்த்தோம் என்றால் படையெடுப்புகள் மிக முக்கியமானவை. பாருங்கள், படையெடுப்புகளை. போர்த்துகீயர் கண்டி ராஜ்யத்தை ஆக்கிரமித்தல். அவ்வாறு ஆக்கிரமிக்கும் போது மேற்கொண்ட போர்கள் தந்துரே போர், பலன போர், ரந்தனிவெல போர், கண்ணுருவ போர். இவை படையெடுப்புகளின் போது கண்டி மன்னர்கள் போர்த்துகீயருடைய படைகளை தடுத்து நிறுத்தி மேற்கொண்ட போர்கள். தந்துரே, பலன, ரந்தனிவெல, கண்ணுருவ ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட போர்கள் இவை. ஒவ்வொரு போருக்கும் பெரு விளைவுகள் இருக்கும். போர்த்துகீயர் படையெடுத்து செல்வார்கள். கண்டி மன்னர்கள் போர்த்துகீய படையை தடுத்து நிறுத்துவார்கள். அப்போது போர் ஏற்படும். போர் ஏற்பட்ட முக்கியமான இடங்களினால் அப்போருடைய பெயர் உறுதிப்படுத்தப்படும். எனவே தந்துரே, பலன ஆகிய 2 போர்களும் விமலதர்ம சூரியனுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டவை. அதன் பின்னர் ரந்தனிவெல போர் செனரத் மன்னனுக்கு எதிராகவும், கண்ணுருவ போர் 2ஆம் ராயசிங்கனுக்கு எதிராகவும் மேற்கொள்ளப்பட்ட போர்கள். இப்போர்கள் மிக முக்கியம். இப்போர்களில் பாதிக்கப்பட்ட போர்த்துகீய தளபதிகளும் போர்களை வெற்றி பெற்ற மன்னர்களையும் நாங்கள் ஒரு அட்டவணையினூடாக அவதானிக்கலாம். பார்த்தீர்கள் என்றால் போர்களும் தளபதிகளும் மன்னர்களுடைய பெயர்களும் காலங்களும் தரப்படுகின்றன. இதில் உள்ள அனைத்து தரவுகளும் உங்களுக்கு தேவைப்படும். பாருங்கள், முதலாவது போர் தந்துரே போர். தந்துரே போர் நடைபெற்ற ஆண்டு 1594. தளபதி பெரே லொபேஸ் த சூசா. போர்த்துகீய தளபதிகளை நாங்கள் கூறும்போது முன்னால் அவர்களுடைய பெயர்களுக்கு முன்னால் கப்பித்தான் ஜெனரல் என்ற பெயரை சேர்த்துக்கொள்ளும், அல்லது கேப்டன் ஜெனரல் என்றும் கூறுவார்கள். பெரே லொபேஸ் த சூசா மேற்கொண்ட படையெடுப்பை விமலதர்ம சூரியன் தடுத்து நிறுத்தி அதை வெற்றி பெற்றான். தந்துரே போர். விமலதர்ம சூரியன் ஆட்சிக்கு வந்ததை போர்த்துகீயர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இத்தனைக்கும் விமலதர்ம சூரியன் போர்த்துகீயரிடம் தஞ்சம் புகுந்திருந்த ஒருவன். வீரசுந்தர பண்டாரனுடைய மகன் போர்த்துகீயரிடம் தஞ்சம் புகுந்திருந்தான். பிறகு கண்டி ராஜ்யத்தில் ஜமசிங்க பண்டார இருந்ததும் கண்டியில் மன்னன் இல்லை. யார் ஆட்சிக்கு வருவதென்று ஒரு குழப்பம். இந்த நேரத்தில் கோணப்பு பண்டார என இருந்த வீரசுந்தர பண்டாரனுடைய மகன் திடீரென்று விமலதர்ம சூரியன் என்ற பெயரில் ஆட்சிக்கு வந்தான் என்ற செய்தி நீங்கள் அறிந்தது. அவன் ஆட்சிக்கு வந்ததை போர்த்துகீயர் விரும்பவில்லை. அதனால் விமலதர்ம சூரியன் மீது ஒரு படையெடுப்பை செய்தனர். இந்த படையெடுப்பை 1594 நடந்த இந்த படையெடுப்பை மன்னன் தந்துரையில் தடுத்து நிறுத்தினான். தந்துரையில் தடுத்து நிறுத்தி போரிட்டு விமலதர்ம சூரியன் வென்றான். இப்போர்தான் தந்துரே போர். தந்துரே போரின் பின்னர் விமலதர்ம சூரியன் குசுமாசன தேவியை திருமணம் செய்து ஆட்சியை உறுதிப்படுத்தினான் என்பது நீங்கள் கண்டி ராஜ்யம் கேட்கும்போது கற்ற விடயம். விமலதர்ம சூரியன் தந்துரே போரை வென்ற பிறகு போர்த்துகீயர் மீண்டும் ஒரு போர் தொடுத்தனர். அது 2வது போர். 2வது போர் பலன போர். விமலதர்ம சூரியன் மீது தான் 2வது போர் பலன போர். பலன போருடைய ஆண்டு 1602. பலன போரை செய்த போர்த்துகீயருடைய தளபதி கப்பித்தான் ஜெனரல் தொன் ஜெரனிமோத அசிவிடோ. தொன் ஜெரனிமோத அசிவிடோ மேற்கொண்ட படையெடுப்பை மன்னன் முறியடித்தான். விமலதர்ம சூரியன் 2 வெற்றிகள் பெற்றான் போர்த்துகீயருக்கு எதிராக. பின்னர் போர்த்துகீயர் 3வது படையெடுப்பை செய்தனர். விமலதர்ம சூரியனுக்கு அடுத்த மன்னன் காலத்தில், செனரத் மன்னன் காலத்தில் 3வது படையெடுப்பு. செனரத்தின் போது 3வது படையெடுப்பு 1630ஆம் ஆண்டு நிகழ்கிறது. அந்த படையெடுப்பின் தளபதி கொன்ஸ்டான்தைன் த சா. கொன்ஸ்டான்தைன் த சா மேற்கொண்ட படையெடுப்பை செனரத் மன்னனாக இருக்கும்போது அவனுடைய மகன் 2ஆம் ராசசிங்கன் முறியடித்தான். தளபதியாக வந்து முறியடிக்கிறான்.
இப்போரிலும் கண்டி ராஜ்ய மன்னர்கள் கண்டி ராஜ்யம் வெற்றி பெறுகிறது, போர்த்துகேயர் தோல்வி அடைகிறார்கள். பின்னர் போர்த்துகேயர் கண்டி ராஜ்யம் மேற்கொண்ட இறுதிப் போர் 1638 இரண்டாம் ராசசிங்கன் மன்னனாக இருந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட போர் கண்ணுருவ போர். அந்த கண்ணுருவ படையெடுப்பை மன்னன் இலகுவாக முறியடிக்கிறான். முறியடித்ததுக்கு பிறகு இரண்டாம் ராசிங்கன் சிந்திப்பான், போர்த்துகேயர் எவ்வளவோ போர்களை செய்துவிட்டார்கள் கண்டி மீது. தந்துரே, பலன, ரந்தனிவெல, கண்ணுருவன் தொடர்ச்சியான போர்கள். இப்போர்த்துகேயரை துரத்த வேண்டும் என முடிவெடுத்தவன் இரண்டாம் ராசசிங்கன். இரண்டாம் ராசசிங்கன் முடிவெடுக்கிறான், போர்த்துகேயரை நாங்கள் விரட்டி விடுவோம் முடிவெடுத்தான். எனவே போர்த்துகேயரை விரட்டுவதற்காகத்தான் இலங்கைக்கு யாரை அழைத்தான் என்றால், போர்த்துகேயரை போல வலிமையான கடற்படை பலமுள்ள இன்னொரு இனத்தை அழைத்தான், ஒல்லாந்தரை அழைத்தான். ஏன் ஒல்லாந்தரை அழைக்க வேண்டும் என்று கேட்டால், முதற் காரணம் அவங்களிடம் வலிமையான கடற்படை இருந்தது. ஒல்லாந்தர் இலங்கைக்கு வர விரும்பினர். ஒல்லாந்தர் ஆசியாவில் அங்கங்கு எல்லாம் போர்த்துகேயரை தாக்கி வருகிறார்கள். எனவே இலங்கைக்கு சாதகமாக இருந்தவர்கள் ஒல்லாந்தர். எனவே இரண்டாம் ராசிங்கன் ஒல்லாந்தரை அழைத்தான் போர்த்துகேயரை விரட்டுவதற்கு. இப்போர்களினுடைய விளைவுதான் ஒல்லாந்தர் இலங்கைக்கு அழைக்கப்பட்ட நிகழ்வு. இப்பொழுது இந்த போர்களினுடைய பேர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இருக்க வேணும். தந்துரே, பலன, ரந்தனிவெல, கண்ணுருவ போர்கள். தந்துரே போர், பலன போர், ரந்தனிவெல போர், கண்ணுருவ போர். எனவே நான் முதலில் கேட்ட வினாவுக்கு இப்பொழுது உங்களுக்கு விடை நன்கு ஞாபகத்தில் இருக்கும். போர்த்துகேயர் கண்டி ராஜ்யத்தின் மீது நிகழ்த்திய படையெடுப்புகளை குறிப்பிடுக. கண்டி ராஜ்யத்தின் மீது படையெடுப்புகளை நிகழ்த்திய போர்த்துகேய தளபதிகளை தருக. அதோடு தனித்தனி போர்களாக வினாவும் போது உங்களுக்கு அந்த வினாவுக்குரிய விடை நன்கு தெரியும். நீங்கள் அவதானித்து அந்த பகுதிகளை மீண்டும் படித்தல் வேண்டும். மறந்து போய் விடுவீங்கள், மீண்டும் ஒருக்கா பார்த்தல் வேண்டும். தொடர்ச்சியான போர்களின் விளைவால் போர்த்துகேயர் விரட்டப்பட்டனர் என்று உங்களுக்கு தெரியும். எனவே கண்டி ராஜ்யத்துக்கும் போர்த்துகேயருக்குமான தொடர்பு எவ்வாறு இருந்தது? ஆரம்பத்தில் உதவி ஒன்றுக்காக அழைக்கிறான் மன்னன். ஜெயவீர பண்டாரன் கரளியத்த பண்டார தப்பிச் செல்லுகிறான். ஒரு வகையான தொடர்பு. போர்த்துகேயர் தமக்கு சார்பான ஒரு மன்னனை ஆட்சியில் அமர்த்துகிறார்கள். மூன்றாவது வகையான தொடர்பு. தொடர்ச்சியாக போர்களை செய்கிறார்கள். நான்காவது தொடர்பு. எனவே இவ்வாறான தொடர்பை கொண்டிருந்தனர் போர்த்துகேயர் கண்டி ராஜ்யத்துடன். கண்டி மீது படையெடுத்த தளபதிகளில் கப்பித்தான் ஜெனரல் தொன் ஜெரனிமோத அசிவேது அவனை தவிர மிகுதி அவ்வளவு பேரும் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியையும் நீங்கள் அறியலாம். எனவே படையெடுத்து பல தளபதிகள் கண்டிராஜ்யத்துடன் மோதி வெற்றி பெற முடியாமல் தோல்வியையும் மரணத்தையும் தழுவிக்கொண்டமையை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் சிந்திப்பீங்கள், ஏன் கண்டி ராஜ்யத்தை இவ்வளவு முக்கியத்துவமான போர்களின் மூலமும் வெல்ல முடியவில்லை? ஒரு நல்ல வினா அது. ஏன் கண்டி ராஜ்யத்தை தோற்கடிக்க முடியவில்லை போர்த்துகேயரால்? போர்த்துகேயரால் மட்டுமல்ல, இந்த வினா ஏனைய இனங்களுக்கும் பொருந்தும். ஒல்லாந்தரால் வெல்ல முடியாமைக்கு காரணம், ஆங்கிலேயரால் வெல்ல முடியாமைக்கு காரணம் என்று இந்த வினாவை வளர்த்து செல்ல முடியும். நாங்கள் போர்த்துகேயர் பகுதிக்கு மட்டும் இதை நிறுத்தி அவதானித்தால், ஏன் கண்டியை போர்த்துகேயரால் வெல்ல முடியவில்லை? அதற்குரிய விடைகளை பார்க்கலாம். பார்த்தால் போர்த்துகேயர் கண்டியை கைப்பற்ற முடியாமைக்கு காரணங்கள்: ஒன்று, மக்கள் மன்னனுக்கு ஆதரவளித்தமை. போர்த்தந்திரங்களும் மன்னர்களின் உபாயங்களும். போர்த்துகேய படையிலிருந்த சுதேச மக்களும் மன்னனுடன் இணைந்தமை. கண்டியின் இயற்கை அமைப்பு. பார்த்தீர்கள் என்றால் விளங்கியிருக்கும் ஏன் கண்டியை போர்த்துகேயரால் வெல்ல முடியவில்லை. படையெடுப்புகளின் போது கண்டி மக்கள் மன்னனுக்கு உதவுவாங்க, பலவிதங்களில் உதவுவாங்க. மக்களுடைய விசுவாசம் அப்படி இருக்கும். கண்டி மக்கள் மன்னனை எப்போவுமே பாதுகாப்பதில் முக்கியத்துவம் பெறுவர். இதனால் அந்நிய படைகள் கண்டி ராஜ்யத்துக்குள் நுழைந்து வெற்றி பெறுவது மிக கடினம். முதலாவது காரணம் மக்களினுடைய ஆதரவு. மக்களுடைய ஆதரவு ஒரு அரசுக்கு இருக்கும்போது அந்த அரசு மிக நீண்ட காலம் நீடிக்கும். பல இடங்களில் இதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள்.
அப்போ முதலாவது விடயம் மக்கள் வழங்கிய ஆதரவு ஏனைய இனங்களால், குறிப்பாக போர்த்துகீயரால் கண்டியை பிடிக்க முடியாது போனதுக்கு ஒரு காரணம். அடுத்தது அனைத்து பார்த்தீர்கள் என்றால் அங்கு காணப்பட்ட போர் தந்திரங்கள், மன்னனுடைய போர் உத்தி. போர் தந்திரங்கள் என்ன என்று கேட்டால், கண்டி ராஜ்யம் மேடு பள்ளங்கள், ஆறுகள், மலைகள் என்று பல்வேறு இயற்கைத்தன்மையை கொண்டது. எனவே படையெடுத்து செல்லுகிற படைகளுக்கு அப்பிரதேசம் ஒரு புதிய பௌதிகத்தன்மையை கொடுக்கும், ஒரு புதிய இயற்கைத்தன்மை. எனவே இயற்கையில் அவர்களால் அந்த இயற்கையை வென்று இலகுவாக போர் செய்வது கடினம். எனவே கண்டியில் உள்ள படைகள் இலகுவாக இவர்களை தாக்குவார்கள், குறிப்பாக மறைந்திருந்து தாக்குவார்கள். அதில் உத்தியாகவே கையாண்டார்கள். மன்னன் என்ன தந்திரம் செய்வான் என்றால், கடும்போக்கான படையெடுப்புகளின் போது தப்பிச் செல்வான், நகரத்தை கைவிட்டு தப்பிச் செல்வான், மீண்டும் நகரத்தை தக்கதில் கைப்பற்றி கொள்வான். இத்தகைய காரணங்களால் புதிதாக செல்கிற படைகளுக்கு பெரும் சிரமம் ஏற்படும். அத்தோடு போர்த்துகீயர் படையெடுப்புகிற சந்தர்ப்பங்களில் அழைத்து சென்ற இலங்கை மக்கள் இப்படையிலிருந்து விலகி கண்டி மன்னன் பக்கம் சேர்ந்து விடுகிறார். தொன் ஜெரனிமோது அசவேதுவினுடைய படையெடுப்பின் போது கொழும்பிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட படையில் இருந்த இலங்கையர்கள் மன்னன் பக்கம் சேர்ந்து விட்டனர். இத்தகைய பல்வேறு காரணங்களால் கண்டி ராஜ்யத்தை போர்த்துகீயரால் வெல்ல முடியவில்லை. எனவே உங்களுக்கு ஒரு பெரும் வினாவினுடைய விடை நன்கு ஞாபகத்தில் இருக்கும். போர்த்துகீயர் எவ்வளவு முயற்சி செய்தும் கண்டியை கைப்பற்ற முடியவில்லை என்று. ஆக போர்த்துகீயருக்கும் கண்டி ராஜ்யத்துக்குமான தொடர்பினுடைய தன்மையை நாங்கள் பல்வேறு விதமாக பார்த்தோம். கண்டி ராஜ்யத்தை அவர்களால் இறுதி வரை கைப்பற்ற முடியவில்லை. இப்பொழுது நாங்கள் பார்த்தால் கரையோரத்துக்கு வந்த போர்த்துகீயரோட தொடர்படுத்தி நாங்கள் பல்வேறு ராஜ்யங்களை பார்த்திருக்கிறோம். இனி நாங்கள் ஆராய வேண்டியது யாழ்ப்பாண ராஜ்யமும் போர்த்துகீயரும். யாழ்ப்பாண ராஜ்யத்துக்கும் போர்த்துகீயருக்கும் எத்தகைய தொடர்புகள் என்பதை நாங்கள் அவதானிப்போம். பார்த்தால் போர்த்துகீயர் வரும்போது பரராசசேகரன் ஆட்சியில் இருந்தான். சங்கிலி மன்னன் போர்த்துகீயருக்கு எதிரான கொள்கையை கடைப்பிடித்தான். பிலிப் த ஒலிவேரா யாழ்ப்பாண ராஜ்யத்தை கைப்பற்றினான். 3 விடயங்கள் நீங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டி இருக்கிறது. போர்த்துகீயர் வரும்போது பரராசசேகரன் ஆட்சியில் இருந்தான் என்ற வினா கேட்கப்படுவதுண்டு, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பரராசசேகரனுக்கு பிறகு ஆட்சியை சங்கிலியன் பெற்றுக்கொள்கிறான். சங்கிலியன் ஆட்சியை பெற்றுக்கொள்கிறான். அச்சங்கிலியன் மிக முக்கியமான மன்னன் யாழ்ப்பாண ராஜ்யத்தில். அவன் போர்த்துகீயருக்கு எதிரான கொள்கையை கடைப்பிடித்தான். போர்த்துகீயர் பெரும் சிரமப்பட்டனர் சங்கிலியன் காலத்தில். போர்த்துகீயருக்கு யாழ்ப்பாணம் அவசியமாக இருந்தது வேறொரு தன்மையினால். யாழ்ப்பாணத்தில் பெருமளவுக்கு வாசன திரவியங்கள் ஏதும் இருக்கவில்லை. அவர்களுக்கு யாழ்ப்பாணம் முக்கியம் பெற்றது எதற்காக என்று கேட்டால், தமது கத்தோலிக்க மதத்தை பரப்புவதற்கும் இந்தியாவுக்கு இலகுவாக வியாபாரம் செய்வதற்கும் அவர்கள் யாழ்ப்பாணத்தின் மீது கவனம் செலுத்தினார்கள். அத்தோடு யாழ்ப்பாணத்தில் இருந்த அரச பரம்பரையினுடைய உள்ளக குழப்பங்கள் போர்த்துகீயரை மெல்ல அழைக்க ஆரம்பித்து விட்டன. சங்கிலியன் ஆட்சிக்கு வந்ததும் பரராசசேகரனுடைய மகன் போர்த்துகீயரின் உதவியை நாடினான் என்ற செய்தி உண்டு. எனவே உள்ளக குழப்பங்களாலையும் போர்த்துகீயர் யாழ்ப்பாணத்தின் மீது கவனம் செலுத்த ஆரம்பிக்கின்றனர். இந்த சங்கிலி மன்னன் போர்த்துகீயரை எதிர்க்கிற போது போர்த்துகீயர் படையெடுத்தனர். ஆனால் சங்கிலி மன்னன் மிக தந்திரமானவன். போர்த்துகீயருடன் தந்திரமாக பேசி அப்படையெடுப்புகளை நிறுத்திவிட்டான். போர்த்துகீயருக்கு ஆதரவு அளிப்பது போல் கூறி தனது செயற்பாட்டை முன்னெடுத்தான். போர்த்துகீயருக்கு பெரும் குழப்பமான நிலையை உருவாக்கினான். போர்த்துகீயருக்கு ஆதரவு அளிப்பது போல் ஆதரவளிப்பது, ஆனால் முற்றுமுழுதாக எதிர்ப்பது. இது சங்கிலியுடைய தன்மையாக இருந்தது. அந்த சங்கிலி மன்னன் காலத்தில் யாழ்ப்பாண ராஜ்யத்தில் போர்த்துகீயரால் பெருமளவுக்கு ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை. மன்னனின் செயற்பாடு அவ்வாறு இருந்தது. பின்னர் பல்வேறு உள்ளக குழப்பங்கள், பல மன்னர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். யாழ்ப்பாண மன்னர்கள் ஆரிய சக்கரவர்த்திகள் 12. அவ்வளவு மன்னர்களுடைய பேர்களும் நீங்கள் அறிந்து வைத்து கொள்ளலாம். அவர்களுடைய சம்பவங்கள் உங்களுடைய பாடத்துக்கு அவ்வளவு பொருத்தப்பாடாக அமையாது. இறுதியில் சங்கிலி குமாரன் என்பவன் ஆட்சிக்கு வருவான். சங்கிலி குமாரன் இறுதி காலம் 1600கள். சங்கிலி குமாரன் ஆட்சிக்கு வரும்போது போர்த்துகீயர் யாழ்ப்பாணத்தை கைப்பற்ற தீர்மானித்தார்கள்.
பிலிப் த ஒலிவேரா என்பவனது தலைமையில் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு படை அனுப்பப்பட்டது. அந்த போர்த்துகேய தளபதியினுடைய பேர் நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், பிலிப் த ஒலிவேரா. பிலிப் த ஒலிவேரா யாழ்ப்பாணத்தை முற்றுகையிட்டார். முற்றுகையிட்டு சங்கிலி மன்னனை கைது செய்கிறான். சங்கிலி மன்னனை கைது செய்து கோவாவுக்கு கொண்டு சென்று அங்கு தூக்கிலிட்டதாக கூறப்படுகிறது. சங்கிலி மன்னனை கைது செய்ததன் பின்னர் யாழ்ப்பாணத்தில் உள்ளக குழப்பங்கள் பல ஏற்பட்டன. அவற்றையும் அடக்கி போர்த்துகேயர் யாழ்ப்பாணத்தை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். யாழ்ப்பாண ராஜ்யம் போர்த்துகேயரிடம் வீழ்ந்தது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் போர்த்துகேயர் கரையோரத்துக்கு வந்து பல்வேறு ராஜ்யங்களை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டனர். அவர்களுடைய ஆதிக்கம் மேலோங்கியே செல்கிறது. கோட்டையில் தொடங்கியவர்கள் இப்போ யாழ்ப்பாணம் வரை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து விடுகிறது. கோட்டை, சீதாவக்கை, கண்டி ராஜ்யத்தின் மீது போரிட்டனர். ஆனால் கைப்பற்ற முடியவில்லை. யாழ்ப்பாண ராஜ்யம் விழுந்தது. எனவே கரையோரத்தில் போர்த்துகேயருடைய ஆதிக்கம் எவ்வாறு பரம்பி சென்றது என்பதை நாங்கள் அறியலாம். இலங்கையினுடைய ராஜ்யங்கள் ஒவ்வொன்றாக விழுந்தன. விழுந்ததற்குரிய காரணங்கள், சில காரணங்கள் பொதுவான காரணங்கள் இருக்கும். பொதுவாக ஒரு காரணத்தை குறிப்பிட்டால் எல்லாம் அரசுரிமை தொடர்பான உள்ளக குழப்பங்கள் என்றொரு பொதுமையான விடைக்கு நீங்கள் வர முடியும். யாழ்ப்பாண ராஜ்யம் வீழ்ச்சியடைந்தமைக்கான காரணங்களை சுருக்கமாக பார்த்தால் 2 விடயங்களை குறிப்பிடலாம். ஒன்று உள்நாட்டு குழப்பங்கள், 2வது போர்த்துகேயனுடைய ஆக்கிரமிப்பு, பிலிப் த ஒலிவேராவினுடைய படையெடுப்பு. பிலிப் த ஒலிவேராவினுடைய படை யாழ்ப்பாணத்தை முற்றுகையிட்டதும் யாழ்ப்பாண ராஜ்யம் அவனிடம் வீழ்ந்தது. யாழ்ப்பாண ராஜ்யம் தொடர்பான சில காட்சி படங்கள் இதில் இருக்கு பாருங்கள். முதலாவது மந்திரிமனை. யாழ்ப்பாண ராஜ்யத்தில் இப்பொழுது நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்றால் இதனை பார்வையிடலாம். யாழ்ப்பாண அரச பரம்பரையினர் பயன்படுத்தின ஜமுனா ஏரி. இது நல்லூர் பிரதேசத்தில் இன்றும் காணப்படக்கூடிய அம்சங்கள் யாழ்ப்பாணம் பகுதிகள். சரி, இது இவ்வாறு இருக்கும்போது போர்த்துகேயர் இலங்கையில் ஆதிக்கம் செலுத்திய தொடர்பாக உள்ள விடயங்களை நாங்கள் சுருக்கமாக அவதானித்தால், போர்த்துகேயர் அனைத்து இராச்சியங்களுடனும் தொடர்பு கொண்டிருந்தனர். கரையோர இராச்சியங்களை கைப்பற்றி கொண்டனர். உள்நாட்டு குழப்பங்கள் போர்த்துகேயருக்கு சாதகமாக இருந்தன. அவர்களால் கண்டியை கைப்பற்ற முடியவில்லை என்று இந்த பாடத்தை நாங்கள் சுருக்கமாக விளங்கி வைக்க முடியும். ஒரு விடயம், போர்த்துகேயர் எல்லா இராச்சியங்களுடனும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டிருந்தனர். அது நட்பாக இருக்கலாம் அல்லது போராக இருக்கலாம். ஆனால் இறுதியில் தமது காரியத்தை நிறைவேற்றுவதில் கவனமாக இருந்தனர். நட்பாக இருந்தும் ராஜ்யத்தை பெற்றதுண்டு. கோட்டை ராஜ்யம் அவ்வாறு தான். பூனேபாவுடன் நட்பாக இருந்தவர்கள் பின்னர் அவ்ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறார்களே. சீதாவக்கை ராஜ்யத்துடன் 100% முரண்பட்டு கொண்டனர். அவ்ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். இவ்வாறு போர்த்துகேயர் அனைத்து இராச்சியங்களுடனும் தொடர்பில் இருந்தனர். அது நட்பாகவோ அல்ல எதிர்ப்பாகவோ இருந்திருக்கிறது. அடுத்து பார்த்தால் போர்த்துகேயர் இராச்சியங்களை கைப்பற்ற எமது இராச்சியங்களில் காணப்பட்ட உள்ளக முரண்பாடுகள் காரணம். கோட்டை ராஜ்யம் வீழ்ந்தது. கோட்டை ராஜ்யம் 3ஆக பிரிந்ததன் பின்னர் ஏற்பட்ட முரண்பாடுகள். சீதாவக்க ராஜ்யத்தை எடுத்து பார்த்தீங்கள் என்றால், சீதாவக்க ராஜ்யத்தில் முதலாம் ராஜ்யன் இறுதி காலத்தில் பௌத்தத்திலிருந்து விலகுகிறான். இந்து மதத்தை தழுவிக்கொள்கிறான். தனக்கு உதவி செய்த பிரதானிகளினுடைய செயற்பாட்டை ஏற்றுக்கொள்ளாமல் வீரசுந்தர பண்டாரவை சந்தேகத்தின் பேரில் கொலை செய்கிறான். இளவரசர்கள் தனக்கு பிறகு ஆட்சிக்கு வரவிடாமல் அவர்களை கொலை செய்து விட்டான். போன்ற பல்வேறு உள்ளக முரண்பாடுகள் சீதாவக்கை வீழ்த்தின. யாழ்ப்பாண ராஜ்யம் அதே போல்தான். எனவே போர்த்துகேயருக்கு இலங்கையினுடைய அரசியல் நிலை சாதகமாக அமைந்தது. போர்த்துகேயர் வியாபாரத்துக்காக வந்தவர்கள். இப்பொழுது ராஜ்யங்களை பெற்றுக்கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் தங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்கு என்ன காரணம் என்றால், இங்கு உள்ள நிலைமை காரணம். உள்ளக முரண்பாடுகள், ஒற்றுமை இன்மை போன்ற காரணம். படை அமைப்புகளில் உள்ள குறைபாடுகள் காரணம். கண்டி ராஜ்யம் மட்டும் இலங்கையின் மத்தியில் இருந்தபடியால் தப்பித்துக் கொள்கிறது. கண்டி ராஜ்யத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு, இயற்கையான பாதுகாப்பு. இயற்கையான பாதுகாப்பு என்றால் 3 பாதுகாப்பை முக்கியமாக சொல்வார்கள். மலை அரண், நீர் அரண், வன அரண்.
மலை என்றால் கண்டி ராஜ்யம் மலைகள் சூழ்ந்த பகுதி இயற்கையாக பாதுகாக்கப்படுகிறது. நீர் அரண் என்பது அங்குள்ள ஆறுகள், அந்த ஆற்றை கடந்து தான் படைகள் உள்நுழைய வேண்டி இருக்கும். மகாவலி முக்கியமான ஒரு பாதுகாப்பு. எனவே கண்டி ராஜ்யம் பாதுகாக்கப்பட்டது. அடுத்த வனம். அக்காலத்தில் கண்டி ராஜ்யத்தை சுற்றி பெரும் வனங்கள் இருந்தன. அவற்றையெல்லாம் தாண்டி படையெடுத்து வருவது என்பது ஒரு சாத்தியமில்லாத விடயம். எனவே கண்டி ராஜ்யம் பாதுகாக்கப்பட்டது. ஏனைய ராஜ்யங்கள் வீழ்ந்தன, மிக வேகமாக வீழ்ந்துவிட்டன. எனவே இலங்கையில் போர்த்துகேயர் கோட்டை, கண்டி, யாழ்ப்பாணம் ஆகிய ராஜ்யங்களுடன் தொடர்புகளை கொண்டிருந்த தன்மையை நாங்கள் பார்க்கலாம். கோட்டை 3ஆக பிரிந்தது. கோட்டை ராஜ்யம் வீழ்ச்சியடைய அவர்களுக்கு ஒரு பெரும் வாய்ப்பினை உருவாக்கியது அரசியலில் உள்நுழைவதற்கு. எனவே இப்பாடப்பகுதியில் வரக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் உங்களால் இலகுவாக விடையளிக்க முடியும். முதலில் நான் அவ்வப்போது சில வினாக்களை வினாவி வந்தேன். யாழ்ப்பாண ராஜ்யம் வீழ்ச்சியடைந்தமைக்குரிய காரணங்கள் என்று வினா கேட்கப்படும் போது உங்களால் விடையளிக்க முடியும். யாழ்ப்பாண ராஜ்யம் வீழ்ச்சியடைந்தமைக்குரிய காரணங்களை பார்த்தீங்கன்னா, ஒன்று உள்நாட்டு குழப்பங்கள், நிரந்தரமான படையமைப்பு காணப்படாமை, போர்த்துகேயர் தொடர்ச்சியான செயற்பாடுகள் போன்றவற்றால் யாழ்ப்பாண ராஜ்யம் வீழ்ந்தது. அதேபோல் கண்டி ராஜ்யம் வீழ்ச்சி அடையாமைக்கான காரணங்கள் தெரியும். கோட்டை ராஜ்யம் வீழ்ந்ததுக்குரிய காரணம், கோட்டை 3ஆக பிரிந்ததுக்கு பிறகு தர்மபாலன் கோட்டையை எழுதி வழங்கி விடுவான். எனவே கோட்டை விழுந்தது. சீதாவக்கை விழுந்ததுக்குரிய காரணம் தெரியும். ரைகம ராஜ்யம் எவ்வாறு இருந்தது? சீதாவக்கை இணைந்திருந்தபடியால் ரைகம ராஜ்யம் போர்த்துகேயருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகிறது. எனவே போர்த்துகேயர் ராஜ்யங்களில் எவ்வாறு செயற்பட்டனர் என நாங்கள் நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது. போர்த்துகேயருடைய போர்கள் நீங்கள் சில வேளையில் மறந்து விடுவீர்கள். அப்போர்களை மீள ஞாபகப்படுத்த வேண்டும். தந்துரே, பலன, ரந்தனிவல, கண்ணுருவ. அதில் மிக சிரமமான பகுதி, எல்லாருக்கும் சிரமமான பகுதியாக இருக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் அவதானம் செலுத்தினால் அதையும் கற்றுவிடலாம். போர்த்துகேய தளபதிகள். தந்துரேப்பருடைய தளபதி ஒரு பல்தேர்வு வினாவில் வந்துவிட்டால் அப்பொழுதுதான் நீங்கள் யோசிக்கக்கூடும். முதலில் அதனை கற்று வைத்தல் வேண்டும். தந்துரேப்பருடைய தளபதி கப்பித்தான் ஜெனரல் பெரிய லொபேத சூசா. பலனப்போரனுடைய தளபதி கப்பித்தான் ஜெனரல் தொன்ஜெரனிமோத அசுவீடோ. ரந்தனிவல போரனுடைய தளபதி கப்பித்தான் ஜெனரல் கொன்ஸ்தான் தைந்த சா. கண்ணுருவ போரனுடைய தளபதி நான் முதலில் இதனை கூறவில்லை நினைக்கிறேன், தியாகதமெலோ காஸ்ட்ரோ. இவ்வாறு அந்த தளபதிகளை நீங்கள் ஞாபகப்படுத்தி விடுவீர்களானால் இப்பகுதிகளில் அனைத்து பகுதிகளையும் வினாக்களை நீங்கள் நன்கு விளங்கியவர்கள் ஆவீர்கள். மீண்டும் ஒரு தடவை இப்பகுதியில் நீங்கள் மீளவும் பாடப்புத்தகத்தின் ஊடாக பாருங்கள். மேலதிக விளக்கங்களை உங்களுடைய பாடசாலை ஆசிரியர்களுடன் தொடர்பு கொண்டு மேலதிகமாக கேட்டறியுங்கள். பல்வேறு நூல்கள் இக்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அவற்றின் மூலமும் நீங்கள் மேலும் இப்பாடத்தினுடைய விளக்கங்களை பெற்று உங்களுடைய அறிவை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். இப்பாடம் தொடர்பாக மேலதிக விளக்கங்களை நீங்கள் அறியும் பட்சத்தில் NIE சேனல் ஊடாக யூடியூப்பின் வழியில் வரலாற்று பாடம் மட்டுமல்லாமல் ஏனைய பாடங்களினுடைய பாடப்பகுதிகளையும் நீங்கள் பார்த்து அறிந்து உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.